தேனிக்கார பொண்ணு ஆதி. இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பெரியவளத்துல இருந்து கொடைக்கானல் போற வழியில அடுக்க இருக்குங்க. அந்த அடுக்கத்துக்கு கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு பிளேஸ்க்கு தாங்க போறோம். இன்னைக்கு எங்க கூட யாரெல்லாம் டிராவல் பண்றாங்கன்னா, எங்க அக்காவும் எங்க அக்கா ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஹாய், வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்ணலாம். அவன் இவன் படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபைட் சீன் வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்பாட் தாங்க இது. இந்த ஸ்பாட்டுக்கு போகிற வழியிலேயே ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களே. ஃபைனலி நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இங்க வந்து 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம நடந்து தாங்க போகணும். பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு நான் செப்பலை கையில கழட்டிக்கலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு ஓகேப்பா, செப்பல் கையிலேயே கழட்டிக்கிறேன், என்னால விழுகிறதுக்கு தெம்பில்ல. இப்படியே நடந்துதாங்க போகணும் நம்ம. ஏய் பாத்துடி, நான் நடந்து போறத பாக்கணும்ல. இங்க வாரவங்க கொஞ்சம் கவனமா வரணும். ஃபேமிலியோட வரவங்க எல்லாம் வேற வழி இல்ல, பிடிச்சுக்கோங்க. என்னக்கா அது ஸ்டார்ட்டா இருக்கு? நடக்கலாம், மெதுவா நடந்து போயிடலாம். நடந்து டயர்டாயி உட்காந்தாச்சு. வீடியோ எடுக்க வந்து செம்மையா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் மக்களே. இங்க பாருங்க, இதுல செம்மையா மழை வேற பெய்யுது. என்ன பண்றேன்னு தெரியல. மேல நம்ம வந்து பைக் வந்து போட்டிருக்கோமா, அங்க இருந்து பள்ளம், சரியான பள்ளம், சரியான இறக்கத்துக்குள்ள வழுக்கி கட்டையெல்லாம் ஏறி அதோட வந்திருக்கோம் மக்களே. இதுல 2 பேர் அக்காவும் மாமாவும் வரமாட்டேங்கிறாங்க. அங்கேயே நின்னுக்கிட்டாங்க, என்னால இறங்க முடியாது அப்படி சொல்லிட்டு. எப்படியோ கஷ்டப்பட்டு தம்பி மேல கூப்பிட போயிருக்கான் இறக்கத்துக்கு. இதான் பொண்ணு மட்டும் இங்க நிக்கிறான். ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் மக்களே. இங்க இருக்கிற குட்டி இதான் மக்களே கோவில். நல்ல சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. இந்த மலைக்கே ராணியான நாகாத்தம்மா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இவ்வளோ ஆழமான இடத்துல நீர்வீழ்ச்சி பக்கத்துல இந்த நாகாத்தம்மா கோயில் இருக்குங்க, பாருங்க. இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா 150 வருஷம்னு சொல்றாங்க. சில பேர் 300 வருஷம்னு சொல்றாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழைய கால சந்ததியினர் வச்சதாங்க. இந்த கோவிலுக்குன்னு தனியாக திருவிழா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் இருக்கிறது வந்து பள்ளத்தாக்கு. பைக் நிப்பாட்டின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே வரணுமுங்க. அதனாலேயே மேக்சிமம் இந்த கோயிலுக்கு அவ்வளவா யாரும் வரமாட்டாங்க. அப்பா நாங்களும் பக்கமா இருக்குன்னு நினைச்சு வந்துட்டோம் மக்களே. ஆனா கிட்டத்தட்ட மேல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பள்ளம் மக்களே. இறங்குறது கூட ஈஸியா இறங்கிட்டோம்.
ஆனா மேல ஏறும் மக்களே பயங்கரமா வழுகுதுங்க, பயங்கர அட்டை, ரொம்ப கஷ்டம். பசங்களாம் வந்தா நல்லா இருக்கும், பொண்ணுங்க யாரும் வந்தாதீங்க. பசங்களாம் வந்தீங்கன்னா மஜா பண்ணலாம். ஏன்னா கீழே வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கு, செமையா இருக்கும். ஆனா லேடிஸ் வந்து வராதீங்க, வேணாம், லேடிஸ் ரொம்ப கூட்டிட்டு வராதீங்க, தனியா வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. செம்மையா அட்டை கடிச்சிருச்சு, ஒண்ணும் முடியல. அட்டை நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்தோம். 10 பேர்ல 2 பேர் தான் மேல அங்க போயிருக்காங்க, மத்த 8 பேர் நாங்க கீழே தான் இருக்கோம். எங்களால மேல ஏறி போக முடியல. எப்படியோ ஃபைனலி நம்ம மேலேறி வந்துட்டோம் மக்களே. உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த அவெஞ்சரான பிளேஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாமல் இது போல் டூரிஸ்ட் பிளேஸு ப்ளஸ் டெம்பிள்ஸு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம ஆதிரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ.